தமிழ் புத்தாண்டு சித்திரை 1க்கு வந்து கனி காணுதல் எப்படி பண்ணணும், அப்புறம் கண்டிப்பாக பெண்கள் இந்த 5 பொருட்கள் வாங்கினாங்கன்னா அந்த வருடம் முழுவதும் நல்ல எந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்திரை 1 கனி காணுதலுங்கிறது வந்து அந்த வருடம் முழுவதும் நம்மளை வந்து ரொம்ப செழிப்பாகவும் எல்லா விஷயத்துலையும் தானியங்கள், பழங்கள், அப்புறமா வந்து காசுன்னு எல்லாத்துலேயுமே வந்து செழிப்பாக வச்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு இது வந்து இருக்குது. நிறைய இடத்துல இந்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி, ஒரு பெரிய கண்ணாடி எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அது முன்னாடி ஒரு பெரிய தாம்பலத்தில் வந்து என்னெல்லாம் பொருட்கள் இருக்கணும்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், நம்மளால் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்க முடியுமோ, முக்கியமாக வந்து மா, பலா, வாழை முக்கனிகளும் வந்து இருக்கணும். அதுதான் மஸ்ட். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பழங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து மஞ்சள், குங்குமம், அப்புறம் அரிசி, வெல்லம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இதில் கல்லுப்பு, பருப்பு, தானிய வகைகள் எதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசையும் எடுத்து சில்லற காசு, நோட்டு எல்லாத்தையும் வந்து அதையும் வச்சுக்கணும். அப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கோல்டு செயின், மோதிரம்னு எது இருந்தாலும் அதையும் வச்சு அந்த கண்ணாடியில் இது எல்லாமே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து அந்த இது முன்னாடி நம்மளோட கண் விழிக்கும் போது வருடம் முழுவதும் நல்ல செழிப்போடு இருப்பாங்கங்கிறது வந்து ஐதீகம். இதை தான் வந்து கனி காணுதல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எளிமையாக இந்தந்த பொருட்கள் மட்டும் வச்சா போதும். வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து இந்த நாளில் நம்ம வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து இதை வாங்கி வைக்கும்போது செல்வம் பெருகும். மெயினாக வந்து என்னதுன்னா கல்லுப்பு, அது வந்து மகாலட்சுமிக்கு உரியது. அதனால் கல்லுப்பு வாங்கிக்கணும். மஞ்சள், குங்குமம் வாங்கணும். மஞ்சள் குங்குமம் வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது, சுமங்கலி தன்மையை பெறக்கூடிய குங்குமம். அதனால் அதையும் வச்சுக்கணும். மல்லிகைப்பூ வாங்கணும். நல்ல மல்லிகைப்பூ வாங்கி நீங்களும் தலையில் வச்சுக்கோங்க, சாமிக்கும் போடுங்க. அப்புறம் வெல்லம் வாங்கணும். இனிப்புக்கு வந்து வெல்லம் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பச்சை கலரில் கண்ணாடி வளையலும் வாங்கி அன்னைக்கு நீங்கள் அணியும் போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த 5 பொருட்களும் வாங்கி நம்ம வழிபாடு பண்ணுறது என்னென்னுமே நம்மளை மேம்படுத்தும். இந்த கனி காணுதல் மட்டும் இந்த பொருட்களை வாங்கி வச்சு நம்ம அந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது அந்த வருடம் முழுவதும் நம்ம வந்து செழிப்பாக இருப்போம். ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு. எல்லாரும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.